ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருந்துச்சுனாலே உங்களுடைய லைஃப்ல எல்லாமே சஸ்டைனபிளாக தான் பிரதர் இருக்கும். நீங்கள் ஆசைப்படுறது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் ஜெபிக்கிறது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக ஆண்டவரே இல்லைன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சித்தப்படி ஆசைப்படுறதில்ல. இது என்னங்க ரொம்ப போங்கா இருக்கு, படைச்சிருக்காரு, எல்லாத்தையுமே படைச்சிருக்காரு, நம்ம ஆசைப்பட்டா அதை கேட்டால் கொடுக்க மாட்டார் அப்படின்னா நல்லதுக்காக தான் கொடுக்காம இருக்காரு பிரதர் சிஸ்டர். நான் ஒரே ஒரு விஷயத்த வார்த்தையில் போய் தெளிவுபடுத்துகிறேன். இன்னமும் அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்ததுக்கான காரணம், நான் நினச்சேன் என் இஷ்டப்படி என்னடா இது, எனக்கு இதெல்லாமே கிடைக்க மாட்டேது. நோ நோ நோ, எல்லாமே பிளான். அதெல்லாம் இழந்ததுனால இன்றைக்கி நல்லா இருக்கேன். நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையில் தெளிவுபடுத்த போகிறாரு சரியான காரியத்தை. நான் வார்த்தைக்குள்ளே படி மீதான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். 1 யோவான் 2:17 உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய சித்தம் என்ன எதுன்னா, ஓகே, நம்ம இஷ்டத்தைப்படி எல்லாமே நடந்ததுன்னா தேவனோட சித்தமே இல்லை. ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு மாறா நடக்குதுன்னா கண்டிப்பாக அது கர்த்தருடைய சித்தம் தான். ஏன்னா அவர் தெளிவான ட்ராக்ல நடத்திட்டு போறாரு. நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிசாசு உங்களுக்கு தூவி விட்றான், வச்சுக்கோ நீங்கள் லவ், போதை, நிறைய விதியல்ல, நிறைய காரியங்கள்ல. ஓகே, நீங்கள் படிக்க ஆசைப்படுறீங்க, அது கிடைக்கல அப்படின்னா இல்லை ஆண்டவரே இல்லை. நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயில் ஆகிடுறீங்க, ஆண்டவரே இல்லை. நீங்கள் பிரயாசப்பட்டு எழுதியும் ஃபெயில் ஆகிடுறீங்க அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் அதோட மேலே இருக்குது, வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் பிரயாசப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக கர்த்தர் இல்லைன்றதை முடிவு பண்ணிடாதீங்க. அவர் உங்களை குறித்து வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க பிரதர் சிஸ்டர். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறத நிறுத்திட்டீங்கனாலே இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என் இஷ்டத்துக்கு எதுவுமே வேணாண்டவர், உங்களோட விருப்பம் என்னவோ அதை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஓகே, இது எனக்கு இல்லை போல, ஆண்டவர் சித்தம் அப்படி முடிவு பண்ணியிருக்காரு போல, ஆண்டவர் நல்லதா பண்ணுவார் அப்படிங்கும்போது என்னடா என் பிள்ளை எல்லாத்தையுமே ஏன் இஷ்டத்துக்கு கொடுக்குறான்னு சொல்லி அவர் உங்களுக்கு சரியில்லாததாக இருந்தாலும் அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்கள் விருப்பத்தின்படி உங்களுக்கு பண்ணி கொடுக்க அதிக வல்லராக இருக்கார். புரியுதா? புரியல? நீங்கள் தெளிவாக புரியும். வசனம் திரும்பி உலகம் அது நிச்சயம் ஒளிஞ்சு போகும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்க பையன், பார்க்கறதுக்கு அழகாக இருக்க பொண்ணு, இவன் தான் நமக்கு கணவன் மனைவின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணி தவறான காரியங்களை பண்ணி கடைசியில் பிரேக்கப் ஆகிட்டு பாவத்தை சாபத்தை நமக்கு தொடர வைக்கிறதுக்கு. ஓகே பிரதர் சிஸ்டர், இப்போயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு ஏற்ற காரியத்தை, எனக்கு ஏற்ற விஷயத்தை என் தேவன் செய்வார்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்துருச்சுன்னா சஸ்டைனபிளாக இருப்பீங்க, அடுத்த லெவலுக்கு போவீங்க. பிசாசு அப்படியே வயிறு எரிஞ்சு செத்துனே இருப்பான் ஒவ்வொரு நிமிஷமும். அதுதான் ஆண்டரோட இருக்கிற டிவைன் கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிடுவா. மகா இறக்கமும் கிருபையும் தயவும் அதிகம் அன்பு நல்ல தகப்பனே, இந்த பிரதர் இந்த சிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு சஸ்டைனபிளான, அப்போ உலக இச்சைக்கு வெறுத்து, உலக ஆசைக்கு வெறுத்து, அப்போ உம்முடைய சித்தத்தின்படியே செய்யறதுக்கு இவங்களை தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன். அவங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு புரிதலை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் எந்த செஞ்சாலும் என்னோட வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தின்படி செய்வார். தேவையில்லாத காரியங்கள் என்னோட வாழ்க்கையில் நடக்காத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வந்து பிசாசு கொடுக்குற எல்லா குழப்பங்களும் அதமாக்கப்படட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, இவங்களை ஆசீர்வதிங்க. இதனால எல்லாம் அப்படியே பதில் சொல்கிறேன். மொமெண்ட் லவ் யூ. God bless you sister. Don't worry. Keep going with verses of God always. Love you.